ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் அளவறிந்து செயல்படுக என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 709 ஆரம்பிக்கிறது. இதர மதங்களில் அகிம்சை, அரூப தியானம் என்று ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமை மட்டும் வைக்கிற போது ஜனங்களால் அந்த பிகு தாங்காமல் ஃபெயில் ஆகிறார்கள். அப்படி இல்லாமல் மாறுபட்ட 2 எக்ஸ்ட்ரீம்களை நம் மதம் மாற்றி மாற்றி சொல்வதால் சேஞ்சில் ஆசை கொண்ட ஜீவ மனச இஷ்டத்தோடு இப்படி மாற்றி மாற்றி பண்ணுகிறது. சமயானுஷ்டானம் என்று இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் பண்ணுவதாக மட்டுமில்லாமல் சதா கால வாழ்க்கை போக்காகவும் நெறியாகவும் பின்பற்ற வேண்டிய அகிம்சை, பிக்ஷுத்துவம் முதலானவற்றிலும் நம் மதம் மற்றவற்றைப் போல் ஒரே கண்டிப்பாக எல்லோருக்கும் லட்சியத்தை விதிக்காமல் பிரித்து கொடுத்திருப்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். இதனாலெல்லாம் தான் நம் மதம் இத்தனை ஆச்சார சாஸ்திரம் இருந்த போதிலும் மற்ற எல்லா மதங்களையும் விட பிளெக்சிபிளாக நெகிழ்ந்து கொடுப்பதாக ஆகி இதற்கு ஒரு சிரஞ்சீவித்துவம் ஏற்பட்டிருக்கிறது. சமயானுஷ்டானங்களில் இப்பொழுது நாம் இருக்கிற தசையில் நம் மதம் காட்டும் 2 எக்ஸ்ட்ரீம்களில் பண்டிகை சாப்பாடு, பஜனை கூத்து, உருவ வழிபாடு இவற்றில் கிடைக்கிற ஆனந்தம் பட்டினியிலும் மௌனத்திலும் ஆத்ம தியானத்திலும் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு பாவனையின் பேரிலும் இது பெரியவர்கள் காட்டும் வழியாச்சே என்ற நம்பிக்கையின் பேரில்தான் இப்பொழுது நமக்கு தெரியாதவையாக இருப்பவற்றுக்கான அனுஷ்டானத்தை பண்ண முடிகிறது. ஆனாலும் விடாமல் போனால் வாழ்க்கையில் மாடரேஷன் வரும். இப்படி மாடரேஷனில் நன்றாக பழக்கப்பட்டு முதிர்ந்த நிலைமை, கனிந்த நிலைமை உண்டாகிற போது இப்படி எது நமக்கு தெரியாததாக இருக்கிறதோ, இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக தோன்றுகிறதோ, எதை நாம் ஏதோ ஒரு பாவனையின் பேரில் தான் கொஞ்சம் ஊகித்து பார்க்க மாத்திரமே முடிகிறதோ அது, அதாவது பரமாத்மாவோடு ஏக்கமாக ஒன்றிருக்கிற நிலை எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் சகஜமான எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிவிடும். அளவறிந்து எதிலும் ஓவராக போகாமல் மிதமாக மத்தியமாக போகிறதைத்தான் பகவான் கீதையில் உபதேசித்திருக்கிறார். தஸ்து யோகோ அஸ்தினை சைகான் மச்சந்தஹ ந ஷாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாக்ரதோ நைவசார்ஜன யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மஷு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. பெருந்தீனி தின்கிறவனுக்கும் யோகம் சித்திக்காது, ஒரே பட்டினி கிடக்கிறவனுக்கும் சித்திக்காது. எப்பொழுது பார்த்தாலும் தூங்குகிறவனுக்கும் யோகம் வராது, தூக்கமே இல்லாதவனுக்கும் வராது. சாப்பாடு, சஞ்சாரம், மற்ற காரியம் எல்லாவற்றிலுமே மிதமாக இருக்கிறவனுக்கு தான், தூங்குறதிலும் முழித்து கொண்டிருப்பதிலும் கூட மிதமாக இருக்கிறவனுக்கு தான் யோகம் சித்திக்கும், சம்சார துக்கத்தை போக்கும் என்கிறார். மிதமாக இருப்பதற்கு இங்கே பகவான் சொல்லும் வார்த்தை யுக்தம் என்பதாகும். எப்படி யுக்தமோ அப்படி பண்ணுங்கள் என்று நாம் கூட பேச்சில் சொல்கிறோம். யுக்தம், யோகம் என்ற 2 வார்த்தையும் யூஜ் என்னும் ஒரே தாதுவிலிருந்து வந்தவைதான். யூஜ் என்றால் இணைப்பது, ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது யோகம். அப்படி இணைக்க வழியாக உள்ள மிதமான போக்கே யுக்தம். எக்ஸ்ட்ரீமுக்கு போவதுதான் மனசின் நேச்சர். மிதமாயிரு என்றால் அதனால் முடிவதில்லை. இதற்காகத்தான் சாஸ்திரங்கள் 2 எக்ஸ்ட்ரீம்களுக்கு மாறி மாறி போ என்கிறது. மிதமாக சாப்பிடு என்றால் நாக்கு கேட்க மாட்டேன் என்கிறதா? சரி, இதோ பண்டிகைகளை கொடுக்கிறோம், இந்த நாட்களில் ஷட்ரசோபேதமாக சாப்பிடு என்கிறது. ஆனால் இதோடு விடாமல் ஈடுகட்டுவதற்கு விரத உபவாச தினங்களையும் விதிக்கிறது. இப்படியே சில நாட்களில் வாய் கொண்ட மட்டும் கத்து, ஆடு, பாடு என்று விட்டுவிட்டு வேறே சில நாட்களில் வாயை திறக்கவே திறக்காது என்ற மௌனத்தை அனுஷ்டிக்க சொல்கிறது. இது எல்லாவற்றையுமே தெய்வ சம்பந்தப்படுத்தி கொடுக்கிறது. பித்திருக்காரியம், பஞ்சாயதனம், வைஸ்வதேவ பலி, அது இது என்று பலவற்றுக்கு வழிபாட்டை சொல்லும் போதே காம்பன்சேட் பண்ண பிரம்மைவஹஸ்மி என்று மூக்கை பிடித்துக் கொள்ளவும் சொல்கிறது. வாழ்க்கை அம்சங்களில் தானாக மிதமாக இருக்க முடியாத மனுஷ ஸ்வபாவத்துக்கு இப்படி சமயானுஷ்டானத்தில் 2 எக்ஸ்ட்ரீம்களையும் அபியாசம் பண்ணுவதே மிதப்படுத்துவதற்கு வழியாக ஆகிறது. உபவாசத்தால் விருந்தை பேலன்ஸ் பண்ணுவது, மௌனத்தால் உற்சாக கூத்தை பேலன்ஸ் பண்ணுவது என்றிப்படி சாஸ்திர பிரகாரம் ஒரு எக்ஸ்ட்ரீமால் இன்னொன்றை பேலன்ஸ் பண்ணுகிற பழக்கத்தால் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தராசு சமமாக நிற்கிற மிதமான நிலை, யுக்தமான நிலையை கைவரும். 2 விதத்தில் மிகையாக மாறி மாறி பண்ணுவதாலே மிதம் வந்துவிடும். அளவறிந்த செய்தல்.
எந்த சக்தியும் திரவியத்தையும் விரயமாக செலவழிக்காமல் அதே சமயம் ஒரேடியாக பூட்டி வைத்துக்கொண்டு விடாமலும் தானும் சமூகமும் பயனடையும்படி அளவறிந்து செலவழிக்கவும் காத்து வைத்துக்கொள்ளவும் வேண்டும். பயன்களில் பெரியதாக ஈஸ்வர சாட்சா்காரத்துக்கு கூட அளவறிந்து இந்த போக்கு வழி செய்யும். சமநிலைக்கு வர வேண்டும், லெவலுக்கு வர வேண்டும். வாட்டர் ஃபைன்ஸ் இட்ஸ் லெவல். ஜீவாத்மா லெவலுக்கு வந்தால்தான் பரமாத்ம சமுத்திரத்தில் கலக்க முடியும். இதற்கு எதிலும் அளவும் மிதமும் வேண்டும். அளவிருந்து எதையும் செய்பவரால் தான் பரம சத்தியத்தை அறிய முடியும் என்பதைத்தான் திருமூலர் கணக்கறிந்தார்கன்றி காண ஒண்ணாதது கணக்கறிந்தார்கன்றி கைகூடா காட்சி என்று சொல்லியிருக்கிறார். அவர் பண்ணின நூலுக்கு திருமந்திரம் என்று பெயர். அதனால் இந்த வார்த்தைகள் மந்திரம் மாதிரியானவை ஆகும். அதிகமாக போகாமல் எல்லாவற்றிலும் கணக்காக இருக்க வேண்டும். பேச்சு, எண்ணம், செய்கை, உணவு, உடை, செலவு எதனாலும் வாழ்க்கைக்கு எவ்வளவுதான் அத்தியாவசியமோ அதோடு கணக்காய் நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது பண்ணுகிற மாதிரி விரயம் செய்யக்கூடாது. கணக்காய் இருப்பதுதான் இகம் பரம் என்றுக்குமே நன்மை செய்வது. மனநெறி இல்லாவிட்டால் பரம் எப்படி லபிக்கும்? அந்த மனநெறி மென்டல் டிசிப்ளின் வருவதற்கு வாழ்க்கை அம்சங்கள் எல்லாவற்றிலும் கணக்காயிருந்து கட்டுப்படுத்தி கொள்வதே உதவும். இப்போதைய நிலையில் சமயானுஷ்டானங்களில் 2 எக்ஸ்ட்ரீம்களிலும் போவதாலேயே இப்படிப்பட்ட அளவு கணக்காயிருக்கிற தன்மை உண்டாகிறது என்று சொன்னேன். ஆரம்ப நிலையில் நம்முடைய மதானுஷ்டானம் கணக்கு இரண்டுமே பக்குவமாகாதவையாகத்தான் இருக்கும். ஆனால் நாளாவட்டத்தில் இவை ஒன்றுக்கொன்று போஷித்துக் கொண்டு ஒன்றை மற்றது பக்குவப்படுத்தி கொண்டு போகும். அப்படி பக்குவஸ்திதிக்கு போக போக கணக்கறிந்து செய்வதே மனசின் சமநிலை என்கிற உயர்ந்த பிரசாந்த ஸ்திதிக்கு கொண்டுவிடும். பூர்ண பத்வ நிலையிலோ தன்னியல்பாக நாம் செய்கிறதெல்லாமே அளவறிந்து கணக்காக அமைந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.